ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சாலட் பண்ண போகிறேன். இந்த சாலட் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் இந்த சாலட் சாப்பிட்லாம். மெயினாக இதில் வந்து நான் முளைக்கட்டின பயிர் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி முளைக்கட்டின வெந்தயத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பாதி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்கேன். அது கூடவே கொய்யா, அது மாதிரி கொய்யாப்பழம் இருக்குல்ல, பழமாக இல்லாமல் அரைக்காயாக இருக்கும்ல, செங்காயாக இருக்கும் பாருங்கள் கொய்யா, அதில் அது மாதிரி பாதி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுமாரி மாதுளை உரித்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சாத்துக்குடி, ஆரஞ்சு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் சாத்துக்குடி இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். அதுமாரி அந்த பழமும் உரித்து நான் போட்டிருக்கேன் பாதி. வெள்ளரிக்காய் இருக்குது பாருங்கள், வெள்ளரிக்காய் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே முளைக்கட்டின வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. அதே மாதிரி முளைக்கட்டின பாசிப்பயிறு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம சுவைக்காக 1-2 பிஞ்ச் அளவுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன் நான். அதேமாரி காரத்துக்கு மிளகு சீரகம் வறுத்தது சமமாக எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அந்த பொடியை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அதுமாரி லெமன் ஜூஸ், லெமனும் ரொம்ப நல்லது, அதனால் லெமன் ஜூஸ் அதில் நான் சேர்த்துக்கிறேன் சுவைக்காகன்னு இல்லை, டயபெட்டிக் இருக்கிறவங்க டெய்லி நம்ம லெமன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நான் சேர்த்துருக்க பழங்கள், அந்த முளைக்கட்டின பயிர், முளைக்கட்டின வெந்தயம், இது எல்லாமே டெய்லி நம்ம ரெகுலராக காலையில் டிஃபன் சாப்பிட்டு ஒரு 11 மணி வாக்கில் இந்த மாதிரி கலந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தி. இதில் உள்ள விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ இதில் நம்ம கலராக சேர்த்துருக்கோம் இல்லையா, ஆப்பிள், அதேமாதிரி மாதுளம்பழம், கொய்யாக்காய் சேர்த்துருக்கேன், வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன், சாத்துக்குடி, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் முளைக்கட்டினது ரெகுலராக டெய்லி நம்ம 3 வேளையும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் வந்து நார் சத்து உள்ள பொருள், ஃபைபர் கண்டென்ட், அதை எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மெயினாக. அதனால தான் இதில் முளைக்கட்டின பயிரை நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டில் டயபெட்டிக் இருக்கிறவங்களோ இல்லை டயட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சாலட், ஃப்ரூட் சாலட் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்திக்கு ஹெல்த்தி, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். இப்போ நம்ம 2வதாக ஒரு சாலட் இதில் இப்போ காட்ட போகிறேன், பப்பாயா வச்சு. அதேமாதிரி நம்ம ஆப்பிளுக்கு பதில் 1 கப் பப்பாயா எடுத்துக்கலாம். அதேமாதிரி வெள்ளரிக்காய் 2 டேபிள் ஸ்பூன், கொய்யாக்காய் 2 டேபிள் ஸ்பூன், மாதுளை 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து புளிப்பு சுவைக்காக நான் நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். வேணால் நம்ம லெமனை போடாமல் நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம் அதில். அதே முளைக்கட்டின பயிர், அதேமாரி முளைக்கட்டின வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த சாலட், இதுமாதிரி 2 சாலட், இதெல்லாம் நம்ம டயபெட்டிக் உள்ளவங்க சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் தான். இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும், நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்காது. நம்ம டெய்லி ஃபைபர் எடுத்துக்கணும். காய்கறி எடுத்துக்கிற மாதிரியே இதையும் நம்ம பழங்களையும் எடுத்துக்கணும். காலையில் டிஃபன் முடிச்சுட்டு 11 மணி போல் இந்த மாதிரி எடுத்துக்குவாங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இதை எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அதுமாரி 2 டேபிள் ஸ்பூன் கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். அதுமாதிரி வெள்ளரிக்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மாதுளை எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே துருவின நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன், ஒரே ஒரு நெல்லிக்காய் துருவி சேர்த்துருக்கேன். அது கூடவே பப்பாயா 1 கப் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம ஆரஞ்சோ சாத்துக்குடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதேமாதிரி நான் கொஞ்சம் சாத்துக்குடி சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு ப்ரோட்டீனுக்காக அது கூடவே முளைக்கட்டின பயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதேமாரி வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு அது மாதிரி 2 பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன்.
அது மிளகு சீரகம் சமமான அளவு எடுத்து வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு. நான் அதுமாரி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த சேலட் அதுமாரி கலக்கிட்டு இதேமாரி இது ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஆப்பிளுக்கு பதில் பப்பாயா சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழத்தை நல்லா 1 கப் அளவுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே டெய்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதுளை, இந்த குக்கும்பர் இருக்குல்ல, குக்கும்பரும் அது மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபைபருக்காக முளைக்கட்டின வெந்தயம், அப்புறம் ப்ரோட்டீனுக்காக முளைக்கட்டின பாசிப்பயிறு, இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இது நம்ம டயபெட்டிக் உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது மாதிரி டெய்லி சாலட் எடுத்துக்கணும் 1 கப்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாவே இருக்கும். கசப்பு தெரியவே தெரியாது இந்த முளைக்கட்டின வெந்தயம் சாப்பிடும்போது. இந்த மாதிரி பழத்தோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அது மதியத்தில் பார்த்தாக்கா நம்ம இந்த மாதிரி காய்கறி சாலடோட கூட இந்த முளைக்கட்டின வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.